வணக்கம். தினம் ஒரு இறை வழிபாடு சேனலின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் சைலஜா மோகன். இன்றைக்கு இந்த ஆன்மீக சேனலில் நாம் பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னா, அபிராமி அந்தாதி. அனைவருக்கும் தெரியும், அபிராமியின் மேல் அபிராமி பட்டரால் எழுதப்பட்ட இந்த அபிராமி அந்தாதி மிகவும் பலன் தரக்கூடியது. இதை பக்தி ஸ்ரத்தையோடு சொன்னால் நமக்கு ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அந்த வரிசையில் நாம் இப்போது ஒவ்வொரு பாடலும், அதாவது ஒவ்வொரு பதிகத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. அருள் அது சக்தியாகும், அரண் தனக்கு என்பது சித்தாந்த சாஸ்திரம் கூறும் உண்மை. பரம்பொருளாகிய சிவபெருமானது அருள் அம்பிகை வடிவில் நமக்கு எல்லா நன்மைகளையும் அருள்வதற்காக காசி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள பல்வேறு தலங்களில் எண்ணிலாத நாமரூபங்களில் அன்னை வடிவில் எழுந்தருளியுள்ளது. அந்த அம்பிகை வழிபட்டு நலம் பெற திருக்கடவூர் ஸ்ரீ அபிராமி அம்பிகை மீது அபிராமி பட்டரால் பாடப்பெற்ற அபிராமி அந்தாதி எளிய நடையில் அமைந்து மக்கள் பலராலும் பரவப்படுகின்ற சிறந்த நித்திய பாராயண ஸ்தோத்திர நூல் என்பது தெளிவு. இந்த புகழ்பெற்ற அபிராமி அந்தாதி பாடல் தோன்றிய வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். சுமார் 280 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்கடவூர் க்ஷேத்திரத்தில் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அன்னை அபிராமி மேலே அளவிதால பக்தி கொண்ட இவரை எல்லா மக்களும் அபிராமி பட்டர் என்று அழைத்தனர். தை அமாவாசை அன்று கடலாக வந்த மன்னன் சரபோஜி இவரது பக்தியால் ஈர்க்கப்பட்டு இன்று என்ன திதி என்று அபிராமி பட்டரை பார்த்து கேட்கிறார். உள்ளும் புறமும் அபிராமி அன்னையின் அருள் ஒளியை தரிசித்துக் கொண்டிருக்கும் அபிராமி பட்டர் அமாவாசை திதியை பௌர்ணமி திதி என்று மாற்றி சொல்லிவிட்டார். அருகில் இருந்த சிலர் பொறாமையால் இவனை ஒரு பித்தன் என்று மன்னனிடம் கூற, மன்னனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அபிராமி பட்டரிடம், இன்று இரவு பூரண நிலவை காட்டாவிட்டால் உனக்கு அரசு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி சென்றார். அன்னை அபிராமியிடம் அசையாத நம்பிக்கை கொண்ட அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார். 79வது பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கே அப்படின்னு பாடும்போது அன்னை அபிராமி காட்சி தந்து தனது வலது காதில் உள்ள தாடங்கத்தை கழற்றி ஆகாசத்தில் வீச அது பூரண நிலவாக மாறி காட்சியளித்தது. இதை கண்டு அதிசயித்த மன்னன் அபிராமி பட்டரிடம் மன்னிப்பு கேட்டான். தனக்கு அருள் செய்த அபிராமியை துதித்து அபிராமி அந்தாதி மாலையை முழுமையாக சூட்டினார் அபிராமி பட்டர். இதுவே அபிராமி அந்தாதி எழுந்த வரலாறு. முதல் பாடலின் இறுதியும் அடுத்த பாடலின் ஆரம்பமும் ஒன்றாக அமைவதே அந்தாதியாகும். அபிராமி அந்தாதியை நாம் இப்பொழுது பாராயணம் செய்ய ஆரம்பிப்போம். முதலில் காப்பு. தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே, கொன்றை மாலையும் ஷண்பக மாலையும் மார்பில் தரிக்கும் தில்லை நடராஜ பெருமானுக்கும் உமாதேவிக்கும் மைந்தனே, 7 உலகையும் படைத்த அன்னை அபிராமியின் புகழை அந்தாதி மாலையாக பாடவும் என் மனதில் என்றும் நிலைத்து நிற்கவும் மேகம் போன்று கரிய நிறை கொண்ட கணபதியே
உன் அருளை வேண்டுகிறேன்.